ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்பு அதாவது வந்திருக்கு, எப்போ லாஸ்ட் டேட் என்ன, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அதாவது காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் எஸ்எஸ்சி அப்படின்னா தமிழில் வந்துட்டு அது அக்யூரேட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அந்த எக்ஸாமுக்கான அப்டேட் தான் இது. வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க, அதாவது காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25,487 அவ்வளோ காலி இடங்கள் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போது அப்படின்னா அதாவது வருகின்ற 31 டிசம்பர் 31, 2025 இதுதான் வந்துட்டு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி. இது வந்துட்டு பாதுகாப்பு துறையில் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா யூபிஎஸ்சி என்டிஏ 1. யூபிஎஸ்சி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவோன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுக்கான தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். என்டிஏ அப்படின்றது வந்துட்டு நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு அகாதமி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதில் என்டிஏ அதாவது தேசிய பாதுகாப்பு அகாடமி. இதுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ, அதாவது காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்னா 394. கல்வி தகுதி வந்துட்டு 12வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, 2025. இதோட சேல்ரி பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. சேல்ரி வந்துட்டு அதாவது சம்பளம் வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்கன்னா 56,100 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் தென் யூபிஎஸ்சி சிடிஎஸ் 1. யூபிஎஸ்சினா இப்போ தான் பார்த்தோம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சிடிஎஸ் அப்படின்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள். காலியிடங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 451. கல்வி தகுதி வந்துட்டு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது பிஇ ஆர் பிடெக் அது முடிச்சிருந்துருக்கணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, 2025. அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி, அதாவது டிஎன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இங்கே வந்துட்டு காலி இடங்கள் எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்குது. கல்வி தகுதி வந்துட்டு ஏதாவது ஒரு பட்டம் படிச்சிருக்கணும், ப்ளஸ் கூட்டுறவு பயிற்சி அது பெற்றிருக்கணும். கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2025. இது வந்து தமிழ்நாடு மாநில அளவில் நல்ல வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு டிஆர்டிஓ ரெக்ரூட்மெண்ட், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இதில் காலியிடங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 764. கல்வி தகுதி வந்துட்டு ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி இது முடிச்சிருக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 1, 2026. அடுத்து வந்துட்டு யூபிஎஸ்சி லா அண்ட் ரிசர்ச் போஸ்ட், சட்டம் அண்ட் ஆராய்ச்சி பணியிடங்கள். இதில் வந்துட்டு காலியிடம் எவ்வளோ இருக்குன்னா 110. தகுதி அதாவது கல்வி தகுதி எவ்வளோ முடிச்சிருக்கணும்னா எல்எல்பி அப்படின்னா பிஹெச்டி பண்ணியிருக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி ஜனவரி 1, 2026. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேவல் டாக்யார்ட் அப்படின்றது வந்துட்டு கப்பல் துறை அப்படின்னா கப்பல் பழுது பார்க்கும் துறை, அதுதான் வந்துட்டு டாக்யார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான காலியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் காலியிடங்கள் வந்துட்டு 320 இருக்குது. கல்வி தகுதி வந்துட்டு 10ஆம் வகுப்பு ப்ளஸ் ஐடிஐ இது முடிச்சிருக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 2026 ஜனவரி 2. அடுத்து சிம்கோ பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா
முன்னாடி இருக்க வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான காலியிடங்கள் சிம்கோ பற்றி ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸு, அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாமே சிலபஸ்லேருந்து எல்லாமே சிம்கோவுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க. காலியிடங்கள் வந்துட்டு 52 இருக்குது. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு, அப்படி இல்லைன்னா ஐடிஐ, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். கடைசி தேதி வந்துட்டு ஜனவரி 20, 2022. இதுக்கு கூட கொஞ்சம் டைம் இருக்குது. மற்ற இருக்கிறதுக்கு வந்துட்டு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ரிட்ஸ் லிமிடெட், ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ், ரயில் இந்தியா தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சேவை நிறுவனம் அப்படின்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 400 இருக்குது. அதாவது பிஇ ஆர் பிடெக் முடித்தவங்களுக்கு வந்துட்டு 400 இருக்குது. ஸோ அவங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்துட்டு அது முடிஞ்சிருச்சு December 25. ஆனால் டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 31, 2025. 150 வேக்கன்சிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறோம்.